வணக்கம். குருவருளும் திருவருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம், அதாவது முதல் 2 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்கும். அடுத்த 2 பாதங்கள் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் துலா ராசியில் இருக்கும். அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம். ராகுவின் சுவாதி நட்சத்திரமான அந்த முழு நட்சத்திரம் நடுவில் இருக்கும். குரு பகவானுடைய விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் துலாத்திலையும் கடைசி ஒரு பாதமான 4ஆம் பாதம் விருச்சிகத்திலையும் இருக்கும். ஸோ இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பதிவு துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களின் யோக காலத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கும் அன்பர்கள் கொஞ்சம் இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதாவது இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது வாங்க இன்றைய பதிவுக்கு நாம் நேரடியாக உள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம ஒரு ராசியை பற்றி அந்த யோக காலத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த ராசியை பற்றிய சில குணாதிசயங்களை நம்ம முதல்லையே சொல்லிவிடுவோம். அந்த வகையில் துலா ராசியை பற்றிய குணாதிசயங்கள் என்ன, அது எப்படி செயல்படுது, அதனுடைய ப்ளஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பகுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அந்த வகையில் துலா ராசியை பொறுத்தவரையிலும் இதனுடைய பலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, யார் இவங்களோட நெருங்கி பழகுறாங்களோ அவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்களோட கூட இருக்கிறவங்க அல்லது உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறாங்க அப்படின்னம்னா கூட, அவங்க யாராச்சும் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட இது தப்பு அப்படிங்கிறத அழகாக சுட்டி காட்டுறாங்க. இது சரியில்லை, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும், நீங்கள் இதை கையில் எடுங்க, இதை கையில் எடுக்காதீங்க, இது பின்னாடி போங்க, இது பின்னாடி போகாதீங்க, இது உங்களுக்கு விரயத்தை தரும், இது உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயங்களை இவங்க பகுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்லும் திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது, இந்த துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள்கிட்ட. இது நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். காரணம் என்னன்னாக்கா, மற்றைய ராசிகளை காட்டிலும் இந்த மாதிரி சீர்தூக்கி பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது அப்படிங்கிறது மற்றைய ராசிகளை காட்டிலும் இந்த ராசிக்கு அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இதில் மைனஸ் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதே விஷயத்தை இப்போது அடுத்தவங்களுக்கு நாம் சொல்கிறோம், இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் சரிங்க, இதை நீங்கள் செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் நமக்கு நம்மளை சீர்தூக்கி பார்க்குறோமா, நாம் எப்படி இருக்கிறோம், நாம் செய்யறது சரியா தப்பா, இதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அது பயன்பட மாட்டேங்குது, இவங்களுக்கு அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் திசை மாறி போகின்ற போது அதற்கு காரணகர்த்தாவாக இவங்களே இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி மற்றவங்க விஷயத்தில் இவங்க சரி தவறு என்று முடிவெடுக்கிறார்களோ அல்லது பரிந்துரைக்கிறார்களோ, அதே போல் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத இவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேன்மை அடையும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல இனிமையாக பேசக்கூடியவர்கள், நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், யாருக்கும் மோஸ்ட்லி துரோகம் அப்படிங்கிறத செய்வதற்கு இவங்க மனசு அவ்வளவு சீக்கிரத்தில் இடம் கொடுக்கறதில்ல. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, சோர்ந்து விழுவதில்லை அப்படிங்கிறது இவங்களுடைய கூடுதல் பலம். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எவ்வளோ கீழே போனாலும் சரி பரவாயில்ல, நம்ம மேலே எழுந்து வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போராடும் குணம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம். அதேபோல் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்க அமைப்பில் சிலருக்கு அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ராசியின் ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சுருக்கமான ஒரு விஷயங்கள். சரிங்களா? சரி வாங்க, இப்போது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த காலங்கள் கொஞ்சம் நல்ல யோக காலமாக அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல
இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரமான 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இந்த ராசியில் முதல் நட்சத்திரமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு யோக காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானின் தசா காலங்கள் உங்களுக்கு சிறந்த யோக பலனை கொடுக்கும் அமைப்பாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அடுத்து வரக்கூடிய ஒரு தசா காலம், சனி பகவானுடைய தசா காலம் அப்படின்னாக்கா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு தெம்பூட்டும் விதத்தில் அல்லது அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் விதத்தில், உன்னால் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட முடியும், உனக்கான காலம் நெருங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். அவங்கள தைரியமாக உழைக்க செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் புத பகவானின் தசா காலங்கள் இவங்களுக்கு சிறப்பான யோக காலமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் 3/4 பாகம் துலாம் ராசிலையும் 1/4 பாகம் விருச்சிக ராசிலையும் இருக்கும். அதாவது துலாத்தில் விசாகம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் அப்படின்னு 3 பாதங்கள் துலாத்தில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு, அதாவது விசாக நட்சத்திரம் துளாராசி அன்பர்களுக்கு யோக காலம் அப்படிங்கிறது கேது பகவானின் தசா காலங்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யும் காலமாக அமைகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போது நம்ம துளாராசி அன்பர்களுக்கான யோக காலத்தை இங்கே பதிவு செஞ்சுருக்கோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பர்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களின் ஜாதகங்கள் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக பதிவேற்றம் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இந்த ராசியில் பிறந்தவர்கள், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது உடன்பிறப்புகளாக இருக்கலாம். இப்படி யாராச்சும் ஒருத்தர் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இது போன்ற யோக காலங்களை அனுபவித்திருக்கலாம். அப்படிங்கும்போது அது எப்படி இருந்தது, அது சரியாக இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்க நீங்கள் சொன்னது தப்பாக இருக்குது, இந்த காலம் அவங்களுக்கு எதிர்மறையான ஒரு காலமாக போச்சு, ரொம்ப சிக்கலை கொடுத்தது, சங்கடத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்தை உங்களுடைய பெயரை, அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த காலம் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த ஜாதகம் ஏன் அவங்களுக்கு இந்த யோக காலம் எதிர்மறையான யோகத்தை கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தையும் ஆய்வு செய்து இதே யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு பதிவாக, ஒரு வீடியோவாக கொடுத்து புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? ஸோ இதை நல்லா பாருங்கள், கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். நிறை குறைகளை, விமர்சனங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.